அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்தையும் தொட்டு சாப்பிட ரொம்பவே சுவையாக இருக்குது. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். ஒரு கடாயில் 10 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிடுங்க. 2 பெரிய வெங்காயம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நிறமாக இருக்கட்டும். இதில் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 டீஸ்பூன் கறி மசால் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் 6லேருந்து 7 கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்துகிட்டு தண்ணியை சுத்தமாக வடித்து வச்சிடலாம். இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்றதுனால தாராளமாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு கத்திரிக்காய் நல்லா செவந்து வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விடலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தட்டுக்கு மாற்றிடலாம். இதுலேயே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தாளிச்சிட்டு 1/2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாறணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. மசாலா பச்சை மணம் போகணும். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1 கப் தண்ணி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் லெமன் கரைச்சிட்டு புளி தண்ணி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1லேருந்து 1.5 கப் தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காயை சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு அடுப்பில் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். ஏற்கனவே கத்திரிக்காய் வந்ததுனால 5 நிமிஷம் குக் ஆனால் போதும். அவ்வளோதாங்க, சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு.